திருவள்ளுவர் பேசும்போது ஒன்று சொன்னார், நாங்கள் செமிஃபைனல்ஸில் வந்து அதிமுகவை தோக்கடிச்சிட்டோம்னு சொன்னார். நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கலாம். செமிஃபைனல்ஸில் அதிமுகவை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னார். ஸோ எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டி, நாங்கள் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்லாம் அதிமுகவை டிஸ்லாட்ஜ் பண்ணுறதுல தான் அவங்க இருக்காங்க ஆக்சுவலாக. அதுக்கு தான் வந்து அதிமுக ஆதரவு ஓட்டுகளை எடுக்கிறது, அதே சமயம் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளையும் அதிமுகவே பிடுங்கிறதுன்ற விஷயங்கள்ல தான் அவங்க இருக்காங்க. அதில் தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் பாஜக என்ன பண்ணுறாங்க, சிபிஐ என்கொயரியை வந்து பயன்படுத்த நினைக்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் அதில் வந்து ஒர்க் அவுட் ஆவாங்கன்னு தெரியாது. அது அவங்க ரெண்டு விஷயம்தான். சிபிஐயை பொறுத்த மட்டும் விஜயோடைய பாயிண்ட் என்னவா இருக்குது, பாஜக ஆர்எஸ்எஸோட கைப்பாவை சிபிஐ, அதான் விஜயோடைய பாயிண்ட்டு. அந்த பாயிண்டில் வரும்போது அவர் எதிர்பார்க்குற மாதிரியே சிபிஐ வந்து அந்த விதத்தில் வந்து நடவடிக்கை. எதுக்காக டெல்லி கூப்பிட்றாங்க? கரூரில் 10 மணி நேரம் விசாரிச்சுட்டு எதுக்காக டெல்லி கூப்பிட்றீங்க? சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, கோயம்புத்தூரில் ஆஃபீஸ் இருக்குது, மதுரையில் ஆஃபீஸ் இருக்குது, எதுக்கு டெல்லி கூப்பிட்றீங்க? என்ன உங்களுக்கு அவசியம் டெல்லி கூப்பிட்றதுக்கு? ஏன் கூப்பிட்றீங்க டெல்லிக்கு? கூப்பிட்டு 10 மணி நேரம் விசாரிக்கிறதுக்கு அதில் என்ன இருக்குது? அதில் இங்கேயே 10 மணி நேரத்துக்கு மேலே விசாரிச்சிட்டிங்களே, என்ன விசாரிக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை விஜய்கிட்டேருந்து வாங்குறதுக்கான முயற்சிகளை இறங்கியிருக்கீங்களான்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? வருது கண்டிப்பாக. 2 விஷயம் தான் சொல்கிறாங்க. ஐயா விஜய் அவர்களே, நீங்கள் வந்து விசாரணைக்கு வரணும் ஒன்று. இன்னொன்று வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கு பின்னாடி வந்து ஏதோ திமுக தான் இருக்குது, திமுக ஆட்கள் தான் கூட்டத்துக்குள்ளே மூந்து சதி பண்ணிட்டாங்க, அவங்க தான் எதிர்கட்சிக்காரங்க தான் வந்து உள்ளே வந்து கலட்டா பண்ணிட்டாங்க, அதனால தான் தள்ளுமுள்ளு வந்தது, அதனால தான் மரணங்கள் இருந்தது அப்படின்றது உங்கள் பாயிண்ட்டாக இருக்குது. சதின்ற பாயிண்ட்டை நீங்கள் வைக்கிறீங்க. உங்கள் சதின்ற பாயிண்ட்டை நாங்கள் ஏற்றுக்கணும்னா ஐயா விஜய் அவர்களே எங்களுடைய பேச்சை நீங்கள் கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னாடி வைக்கிறாங்க. இல்ல ஒரு லெவரேஜா பயன்படுத்தி அவங்களை எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வர பாஜக முயற்சிக்குதுன்றத சொல்றீங்க. நயினார் நாகேந்திரன் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்கள் சேரணும் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? 11 தோல்வி பழனிசாமின்னு திரு எடப்பாடி பழனிசாமியை ஓபிஎஸ் வெளிப்படையாவே சொல்றாரு. இப்ப அப்போ அதெல்லாம் மீட்டு உருவாக்கம் பண்ணி அதுல இருந்து மீண்டு வந்து தான் வந்து சிமெண்ட் பண்ணிக்கணும் தான் பொசிஷன் தானே வந்து அவருக்கு ஒரு சவால் வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு 26 அதுதானே, இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வந்து கட்சியை வந்து சிமெண்ட் பண்ணணும் பொசிஷன் அப்படின்றது தானே. எங்க பாஜகவை பொறுத்த மட்டும் விஜயை எப்படியாவது சேர்க்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு சிபிஐ என்கொயரியை பயன்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. நாங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் ஒத்துக்கலைன்னா நாங்கள் வந்து கூட்டத்தை ஏற்பாடு பண்ண நீங்கள் தான் வந்து கூட்டத்தை சரியாக நடத்தலை, அதனால் கூட்டம் நடத்தினவங்க தான் அதுக்கு பொறுப்புன்னு நாங்கள் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம்னு சொல்கிறாங்க. அப்போது இதுக்கெல்லாம் வந்து விஜய் வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்றது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனால் பாஜக என்ன நினைக்குது, விஜய் எப்படியாவது இருக்க முடியுமா, விஜய் எழுத்தா வந்து பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது வந்து அதிமுகவுக்கும் அதே நினைப்பு தான் இருக்குது. அதிமுக வந்து பாஜக விஜய் இழுத்துட்டா தினகரனும் ஓபிஎஸும் தேவையில்லை, அவங்கள அப்படியே விட்டுடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. அதுதான் பாயிண்ட். ஆனால் அதுக்கு நடுவில் விஜய் பாஜக வருவார் நடந்து ஒரு கேள்விக்குறி. போனார்னா அவர் எடுத்த உடனே முதல் தேர்தலே அவர் வந்து தோல்வியை சந்திப்பார். ஏன்னா அவரோட நோக்கம் என்னவா இருக்குது, அவர் ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறார், அவர் எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு வர்றாரு. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு முதல் தேர்தலையே வந்து வார்த்தைகளை மாறி போனார்னா அவருக்கு பின்னடைவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.